இருக்கா வரும்போதே பேசி டரரா தேடி வருகிறே என் இதய முறை என்னில் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளம் வா நான் வாழ என்னுள்ளம் வா உன் இதய வாசல் தேடி வருகிறேன் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்றசைய மறக்கலாம் கடலசைய மறக்கலாம் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்றசைய மறக்கலாம் கடலசைய மறக்கலாம் உன் அன்பு என்றென்றும் மாறாதையா உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாசல் தேடி வருகிறேன் என் இதய முறையை என்னில் வாருமே மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம் குயில் பாட மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம் உன் அன்பு என்றென்றும் மாறாதையா உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாசல் தேடி வருகிறேன் என் இதய முறை என்னில் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே
இன்று பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்திட வந்துள்ள இறை மக்களே, இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று கூறும் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவிற்கு சான்று பகர்வதின் மூலம் மெசியாவை இஸ்ராயேல் மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வந்து யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று அடையாளம் காட்டப்பட்டவரை நானும் கண்டேன் என்று பதிவு செய்கிறார். இறைவனின் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று இயேசு வர்ணிக்கப்பட்டதை நாளும் திருப்பலியில் திருவிருந்திற்கு முன் நினைவூட்டப்படுகிறது. பாவங்களை மன்னிப்பதை மட்டுமல்ல, புண்ணியங்களாக மாற்றுவதே இயேசுவின் பணி. மனித குலம் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்தது. இந்நிலையில் இயேசு செம்மறியாக நமக்காக தன்னையே கையளித்தார். பாவத்தை சுமந்தவர் மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து புனித வாழ்வு வாழ அழைப்பும் விடுக்கின்றார். இயேசுவின் அழைப்பிற்கு செவிமடுத்து அவரது சீடர்களாக வாழ உறுதி எடுப்போம். அதற்கு தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் செபிப்போம். வாரீர். புனித பத்திரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே இன்று என்னை காத்தருளும். கிறிஸ்துவே நீர் என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெய்வீக திருப்பலி நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாக தெய்வீக திருப்பலிலே ரோசி தெரேசா 80வது பிறந்தநாள் நன்றியாகவும், சித்தார்த் மாத்தன் 7வது பிறந்தநாள் நன்றியாகவும், சோஃபி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்திற்கான நன்றியாகவும் வேண்டுதலாகவும், ஜாஸ்லின் அமரப்பு மேரி 12வது தேர்வில் நல்ல முறையில் மதிப்பெண்கள் பெற வேண்டிய வேண்டுதலாகவும், மேலும் லூயிஸ் சேர்வியன், ஜான் பங்கஜம், வின்சென்ட் சந்தியாகு, ரெஜினா குளோரி, தாஸ் ஜார்ஜ், எல் சாமுவேல், சூசை அந்தோனி, அருட்சகோதரி மரியம்மாள் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பேரன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே தாபூர் மலை அனுபவம் பெற இன்றைக்கு அழைப்பெடுக்கின்றான். மகிமையை பெற மாட்சியை பெற வேண்டும் என்றால் சிலுவைகள் இன்றி துன்பங்கள் இன்றி மாட்சி இல்லை என்பதை இன்ற இறைவார்த்தை மிக அழுத்த திருத்தமாக சொல்கிறது. துன்பங்கள் கஷ்டங்கள் இயலாமைகள் உண்டு. ஆனால் ஆண்டவரை போல கடவுளை பற்றி கொண்டு அந்த இறை அனுபவத்தை பெற இன்றைக்கு நமக்கு அழைப்பெடுக்கிறார். ஆகவே நம்மை முழுமையாக ஆண்டவரை போல அர்ப்பணிப்போம். தந்தை கடவுள் நிறைவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆசிர்வதிப்பது போல இன்றைக்கு நாம் இருக்கின்ற தவக்கால முயற்சிகளிலே தவ முயற்சிகளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் அவரை இறுக்கமாக பற்றி கொண்டு உண்மையான சிலர்களாக வாழ
தெய்வீக திருப்பலிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். நன்மைமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பார்ந்த திருமணத்துக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டும் வார்த்தைகளினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. ஆக ஒளியினால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்க பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டாரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயோ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது பேர்
எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருந்தார். உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதல் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுவித்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகின் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வாயிலாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள்.
மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவார்த்தைகள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒதிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மையந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவளிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், மரியே வாழ்க, புனித பத்திரிசியாரே வாழ்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களும் பிரார்த்தனைகளும் தவ முயற்சிகளும் ஆண்டவர் நிறைவாக அருள்பாலிக்கும்படியாக இந்த திரு தூயகத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக தெய்வீக திருப்பலிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இயேசுனுடைய உருமாற்ற தோற்றமாற்ற நிகழ்வை சிந்திக்க அழைப்பதாக இருக்கிறது. போன வாரம் நற்செய்தி பகுதி என்ன, எந்த அனுபவத்தை பற்றி சொன்னேன்? நான் தான் பூச வச்சேன், சொல்லுங்க. போன வாரம் சென்ற வாரம் பாலைவன அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். சென்ற வாரம் பாலைவன அனுபவம், இந்த வாரம் தாபூர் மலை அனுபவம். ஒரு மலை அனுபவத்தை பற்றி தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு உரையாடுகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தாபூர் மலைக்கு 3 சீடர்களை அழைத்து செல்கிறார். அந்த மலை அனுபவம் அவருக்கு தோற்றம் மாற்றம், இந்த இறை அனுபவத்தை அனைவரும் உணர்ந்து கொள்கின்ற அந்த மலை அனுபவமாக மாறுகிறது. இந்த மலையை பற்றி சொல்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் மலைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட போகின்ற மோரியா மலையில் இறைவன் வாழ்கின்ற மலை.
இரண்டாவது மோசே சீனாய் மலையில் கடவுள் சந்தித்து மோசே வழியாக 10 கட்டளை கொடுக்கின்ற மலையும் சீனாய் மலை. மூன்றாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலியாஸ் கார்மேல் மலையில் இறைவனை சந்திக்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு மலையும் கடவுளுடைய இறை பிரசனம் நமக்கு அதிகமாக வெளிப்படுத்துகிற இடம்தான் மலைகள். இப்படி இந்த 3 மலைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வாழ்கின்ற அவர் தன் வாழ்க்கையிலே அனுபவித்த 3 மலைகளையும் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மாற்றம், அந்த இயேசுடைய உருமாற்றம், தோற்ற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. குழந்தையாக பிறக்கின்றோம், அதன் பிறகாக சிறுவர்களாக மாற்றம் அடைகிறோம், அதன் பிறகாக நாம் இளைஞர்களாக மாறுகிறோம், அதன் பிறகாக திருமண வாழ்வினுடைய நடு வயதுக்குள் செல்கிறோம், அதன் பிறகாக முதுமை அடைகிறோம். தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே. ஆனால் இயேசுனுடைய மாற்றம் ஒரு சற்று வித்தியாசமானது. என்ன அந்த வித்தியாசம்? இங்கு கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். கடவுள் இறை பிரசனத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவருடைய இறை தன்மை இங்கு வெளிப்படுகின்ற மாற்றமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு 3 மலைகளில் மிக முக்கியமான மலைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் செல்வது. 1, இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று பாலை நிலத்துக்கு சென்ற பிறகு அங்கிருந்து தன் பணி வாழ்வை மத்தேயு நற்செய்தியிலே தொடங்குகிறார். எந்த இடத்தில் தொடங்குகிறார் என்றால், மலை பொழிவு, மலை மீது ஏறி அமர்ந்து தன் திருமாய் மலர்ந்து தன்னுடைய சீடர்கள் கற்பித்த மலை மலைப்பொழிவு மலை, முதல் மலை. அந்த மலையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? மலைப்பில் முதல்லே ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், எளியவர்களே பேறு பெற்றவர்கள், இரக்கமுடையவர்களே பேறு பெற்றவர்கள் என்று பேறு பெற்றவர்களை பற்றி அந்த மலை பொழிவிலே மலை மீது ஏறி அமர்ந்து போதிக்கிறார். ஒருவேளை இயேசு இப்படி போதித்திருந்தால் அவரை ஒருபொழுதும் துன்புறுத்திருக்க மாட்டார்கள். பணக்காரர்களே பேறு பெற்றவர்கள், உயர்குடிமக்களே பேறு பெற்றவர்கள், படித்தவர்களே பேறு பெற்றவர்கள் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவருக்கு துன்பம் வந்திருக்காது. ஆண்டவரை பாடுபட செய்திருக்க மாட்டார்கள், ஆண்டவரை சிறுவையிலும் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் யூத சமூகத்தில் இருந்த மரபின்படி படித்தவர்கள் பாமரர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சொல்கிறார், ஏழையின் உள்ளத்தோரே பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். எங்கிருந்து அவருடைய துன்பம் ஆரம்பிக்கிறது என்றால், எங்கிருந்து அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கிறது என்றால், அவர் போதித்த போதனைகள் இருந்து அவர் இறையாட்சியினுடைய விழுமியங்களை பின்பற்றுகின்ற பொழுது அவருக்கு அந்த மலைப்பொழிவில் இருந்தே மலையிலிருந்தே தன்னுடைய துன்பத்தை தொடங்க ஆரம்பித்து விட்டார். இயேசு ஒருவேளை போதிக்கப்படவில்லை என்றால், இயேசு ஒருவேளை நற்செய்தி போதிக்கவில்லை என்றால், இயேசு ஒருவேளை புதுமைகள் செய்யவில்லை என்றால், இயேசு ஒருவேளை இறையாட்சி விழுமியங்களை போதிக்கவில்லை என்றால் அவர் ஒருபொழுதும் துன்பப்பட்டிருக்க மாட்டார், அவர் ஒருபொழுதும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஆக தன்னுடைய முதல் போதனையிலே அந்த மலை பொழிவிலே உண்மையை போதித்து, நீதியை போதித்து, இரக்கத்தை போதித்து, அன்பை போதித்ததற்காக துன்பங்கள் அந்த முதல் மலையிலே அவருடைய வாழ்வு ஆரம்பித்து விட்டதாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உண்மையை பேசுகிறார். இதுவரை யுத சமூகத்திலே படித்தவர்கள் பேறு பெற்றவர்கள், பணக்காரர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த சமூகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எளிய மனதோரே பேறு பெற்றோர், இரக்கமுடையோரே பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டுவோரே பேறு பெற்றோர், துன்பப்படுபவர்களே பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் கடவுளுடைய இறை திருவுளத்தை இந்த மண்ணுலகத்தில் போதிக்கிறார். அதனால் அங்கிருந்த யூத மக்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அப்பொழுதிலிருந்தே அவரை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த நொடி பொழுதிலிருந்தே அவருடைய பாடுகளும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் போராட்ட வாழ்வும் ஆரம்பித்த அந்த முதல் மலையிலிருந்து இரண்டாவது மலைக்கு கடந்து செல்வோம்.
அப்போ அந்த இடத்தில் அந்த போதனைகள் ஆரம்பித்தவுடனே, எதிர்ப்புகள் ஆரம்பித்தவுடனே கடைசியான மலை எந்த மலை? கல்வாரி மலை. அந்த பாடுகள் எங்கு பிரதிபலிக்கிறது? கல்வாரி மலையில் பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், நல்ல புடையப்படுகிறார், பாடுபடுகிறார், இறக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சொல்லே, இந்த மலையை பற்றி நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த கல்வாரி மலை என்பது ஒரு கஷ்டமான, துன்பம் நிறைந்த, பாடுகள் இருந்த, போராட்டம் நிறைந்த அனுபவம் தான் இந்த கல்வாரி அனுபவம். இந்த மலையினுடைய அனுபவமும் இந்த கல்வாரி அனுபவத்திற்கும் இடையில் இன்றைக்கு சிந்திக்கப்படுகின்ற மலைதான் தாபூர் மலை. இந்த தாபூர் மலையில் சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. தாபூர் மலையில் தன்னோடு 3 சீடர்களை அழைத்து செல்கிறார். யூத சமூகத்தின்படி ஒரு நிகழ்விலே சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 2 நபர்களாவது இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு ஒவ்வொரு முறையும் தன் பணிவாழ்வுக்கு அனுப்புகின்ற பொழுது எத்தனை அனுப்புவார்? இருவராக அனுப்புவார். எந்த நடத்திலும் ஒரு நிகழ்வு நடந்தேற வேண்டும் என்றால், சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் 2 நபர்கள் மிக முக்கியமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு 3 சீடர்களை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார். இந்த தாபூர் மலை என்பது கடவுளுடைய இறை பிரசனத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள அங்கு இறை அனுபவத்தை பெறுகிறார்கள். விவிலியம் யாராவது எடுத்து வந்திருக்கீங்களா? விவிலியம் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 18 வாசிங்க. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை திரு வார்த்தைகள் 28. லூக்கா நற்செய்தி 9:28. இவற்றையெல்லாம் சொல்லி படிங்க. 9:28. இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு, என் அன்புக்குரியவர்களே, தாபூர் மலை அனுபவத்தில் அந்த அனுபவத்தை சொல்வதற்கு முன்பாக 8 நாட்கள் முன்பாக என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த பகுதியிலே குறிப்பிடும். இதுதான் தாபூர் மலையினுடைய பின்புலம். சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சொல்லே. இந்த தாபூர் மலைக்கு செல்வதற்கு முன்பாக 8 நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை பார்த்து கேட்பார், தன் சீடர்களை பார்த்து கேட்பார், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். இந்த தாபூர் அனுபவத்திற்கு முந்தைய பின்பலம் இதுதான். தன் மக்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மக்கள் சொல்கிறார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் இறைவாக்கினர்கள் எனவும், சிலர் எலியா எனவும் கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் விட்டுவிடுங்க. சிலரை பார்த்து சொல்கிறார், என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், அன்புக்குரியவர்களே, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அந்த உரையாடல் தொடங்குகிறது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், என் அன்புக்குரியவர்களே, மாண்ட மகன் பலவாறு துன்பப்படவும் பாடுகள் படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று கூறினார். அப்போ பேதுரு என்ன சொல்வாரு? ஆண்டவரே, இது உமக்கு கூடவே கூடாது. பேதுரு சொல்கிறார், இது இறைமகன். ஆனால் அந்த இறைமகனுக்குரிய இறை திட்டத்தை வெளிப்படுத்துகிற பொழுது பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் சொல்கிற பொழுது அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு கூடவே கூடாது. நீ துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பாடுபடக்கூடாது என்று அங்கு பேதுரு சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஓடிப்போ சாத்தானே. என் அன்புக்குரிய சகோதர சொல்லை, பேதுருடைய மனநிலை என்ன? நீர் மெசியா, நீர் ஒரு அரசர், நீர் ஒரு மன்னர், நீர் ஒரு டான், நீங்க எப்படி துன்பப்பட முடியும், நீர் எப்படி கஷ்டப்பட முடியும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தூரச் சென்று அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசுனுடைய பின்பற்றுகின்ற நாம்
இயேசு பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த இறை திட்டத்தை தான் அந்த தாபூர் மலையிலே வெளிப்படுகிறது. அந்த தாபூர் மலைக்கு செல்கிறார். அங்கு மோசேவும் எலியாவும் இருக்கிறார்கள். அங்கு பேதுரு, யாக்கோபு, யோவானும் தன்னோடு அழைத்து செல்கிறார். ஆக இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், அந்த தாபூர் மலையிலே நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய முகம் மாறுகிறது. அந்த பேரொளி அவர் முகத்திலே வீசுகின்றது. அவருடைய ஆடை வெண்ணிறத்திலே தோற்றம் மாறுகிறது. இதுவரைக்கும் சீடர்கள் மனித தன்மையை பார்த்த இயேசுவை, இதுவரைக்கும் சீடர்கள் போதித்ததை பார்த்த சீடர்கள், இதுவரைக்கும் அவரோடு இருந்த சீடர்கள் முகமுகமாக கடவுளுடைய தன்மையை பார்க்கிறார்கள். இதுவரை மனித தன்மையை பார்த்த அவர்கள் முதலாக கடவுளை பிரகாசமாக, பேரொளியை, பேராற்றலை, பேசக்தியை முகமுகமாக பார்க்கிறார்கள். பார்த்த மாத்திரத்திலே முகம் குப்புற விழுந்து அங்கு நிற்கின்ற காட்சியை தான் இந்த தாபூர் மலை அனுபவமாக இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த முகம் பேரொளியை காணுகின்ற பொழுது மோசேவும் எலியாவும் அங்கு தென்படுகின்ற நிகழ்வாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரையில் மனித தன்மை அங்கு இருந்த இயேசுவுக்கு தந்தையினுடைய வெளிப்பாடு இறை தன்மையை காட்டுகிறது. இங்கு ஜெபத்தினால் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அவர் முன்னதாகவே கடவுளுடைய இறை பிரசனமும் கடவுளுடைய தன்மையும் ஆண்டவருடைய கிறிஸ்து இருந்தது. தந்தை கடவுள் வருகின்ற பொழுது அங்கு இறை பிரசனம், இறை வெளிப்பாடு, ஆண்டவருடைய முகம் இறைவனுடைய வெளிப்பாடாக மாறுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கும் நம்மிடம் மனித தன்மை இருக்கிறது, கடவுள் தன்மையும் இருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இறை பிரசனம் இருக்கிறது. ஆனால் பேதுருவை போல நிறைய நேரங்களில் இங்கு மனித தன்மை மேலோங்கி இருக்கிறது, கடவுள் தன்மை நம்மிடம் குறைந்து கொண்டிருக்கிறது. சிறு வயதிலாக இருக்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வளர வளர எப்பொழுது கடவுள் தன்மை குறைய ஆரம்பிக்கிறது, மனித தன்மை மேலோங்கி இருக்கிறது. பேதுரு சொல்கிறார், இங்கே தங்கிவிடலாம். இன்றைக்கு மனித நேரங்களில், மனித பலவீனங்களில் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும், மனித தன்மையில் மேலோங்கி இருப்போம். கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய தன்மையில் நாம் இறங்கி விடுவதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த நிறைவுள்ள கடவுளை காணுகின்ற பொழுது தவக்காலமும் கூட இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற படிப்பினைகள் ஒன்று, நேற்றை விட இன்றைக்கு நான் மாறி இருக்க வேண்டும். கடவுள் பிள்ளையாக, கடவுளுடைய மக்களாக இறை பிரசனத்தை பெற்றுக்கொள்வதுதான் இன்றைக்கு தவக்காலம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் மனித தன்மையோடு, மனிதத்திற்கு சிறந்ததோடு மட்டும் இருந்து வருகிறோமா, அல்லது கடவுளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? கடவுளை பிள்ளைகளாக இருக்கிறோமா? கடவுளுடைய குடும்பங்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய சமூகமாக வாழ அழைக்கப்படுகின்ற சிந்தனையாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசே, எலியா அந்த தாபூர் மலையிலே இருவரும் ஆண்டவரோடு பேசுகிறார்கள். மோசே பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதி, எலியா பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதி. இந்த இரண்டு பேரும் பழைய ஏற்பாட்டில் மிக 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 முக்கியமானவர்கள். ஏனென்றால் மோசே பழைய ஏற்பாட்டினுடைய திருச்சட்டத்தினுடைய நிறைவு மோசே. எலியா இறைவாக்கினருடைய மிகப்பெரிய இறைவாக்கினர், இறைவாக்கினுடைய முழுமையான இறைவாக்கினர் எலிவாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த இரண்டு பேரும் பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யூத மக்களுக்கு மோசேயினுடைய புத்தகங்களும் இறைவாக்கினர் புத்தகங்கள் தான் அவர்களுக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டது. ஆக இந்த எல்லா புத்தகத்தினுடைய நிறைவு புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டினுடைய எல்லாவற்றுக்குமாக நிறைவாக இருப்பவர், இறை திட்டத்தை வெளிப்படுத்துவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த நேரத்திலே மோசேவோடு எலியாவோடு பேசி கடவுளுடைய இறை திட்டத்தை வெளிப்படுத்துகிற அந்த நேரத்திலே மீண்டுமாய் பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இங்கே இங்கே தங்கி இருக்கலாம். மீண்டுமாக பேதுருடைய மனிதத்தன்மை மேலோங்கி அப்ப சொல்றாரு, இந்த இறை வெளிப்பாடு கடவுளை பார்க்கறாங்க. இங்க சொல்ற அந்த நேரத்தில் இப்போ கூட பேதுரு சொல்றாருன்னா இங்கேயே தங்கி விடலாம். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டாம்,
துன்பப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், துன்புற வேண்டாம் என்று பேதுரு சொல்கிறார். அப்பொழுது சொல்கிறார், உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமான கூடாரங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அப்பொழுதும் கூட இயேசுவோடு உரையாடி கொண்டு அந்த மலையிலே இருந்து விடலாம், துன்பப்பட வேண்டாம் என்று ஆண்டவரோடு பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற நிகழ்வையும் இன்றைக்கு நினைவுறுத்த ஆசைப்படுவதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதைத்தான் இந்த 2ஆம் வாசகம் சொல்கிறது. விண்ணகத்தை சார்ந்து வாழுங்கள், கடவுளின் மக்களாக வாழுங்கள், கடவுளுக்குரிய பண்புகளோடு வாழுங்கள் என்று இந்த 2ஆம் வாசகம் சொல்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் மனித பலவீனங்களினால் மனிதன வாழ்வுடைய மன்னகத்தை சார்ந்துதான் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருப்பதாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த தாபூர் மலையிலே ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறது. என்ன அந்த நிகழ்வு? ஒன்று, இயேசுனுடைய முகம் வெள்ளை வெளேரென்று தூய்மையாக மாறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தாபூர் மலை எதை சுட்டி காட்டுது என்றால், அந்த இறை வெளிப்பாடு எதை சுட்டி காட்டுது என்றால், உயிர்ப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் தாபூர் மலை அனுபவம். அப்படி என்றால் உயிர்ப்பு பெற வேண்டும் என்றால், அவருடைய முகம் வெள்ளவெரேல் என்று ஆகப்பட வேண்டும் என்றால் அங்கு என்ன நடக்கணும்? கல்வாரி மலையில் அவருடைய முகம் சிதைக்கப்பட வேண்டும், மண் ஒட்ட வேண்டும், தூசி ஒட்ட வேண்டும், அழப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த கல்வாரி மலையில் அவருடைய மண் தூசி படாமல் ஒருபொழுதும் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த பாடுபடலனா அந்த முகம் வெள்ளவெரே என்று ஒருபொழுதும் மாறாது என்பதை இந்த இறை திட்டம், இறை வெளிப்பாடு அந்த தாபூர் மலையிலே நடைபெறுகிறது. இரண்டாவது, தாபூர் மலையில் வெள்ளவெரேல் என்று மாற்றி உயிர்த்தெழுந்த பிறகு மாற்றி வெள்ளவெரே என்று துணி பட வேண்டும் என்றால் கல்வாரி மலையில் அவருடைய உடை உரிக்கப்பட வேண்டும், அந்த உடை கிழியப்பட வேண்டும். அந்த உடை பறிக்கின்ற பொழுதுதான் இங்கு அன்புக்குரியவர்களே துணி மாற்றினுடைய மெலிவாக வெள்ளவெரே என்று உயிர்த்த பிறகு ஒரு துணி தோற்றமடைவதாக இருக்கிறது. மூன்றாவது அன்புக்குரியவர்களே, இயேசு யாரோடு பேசுகிறார்? அங்கு எலியாவோடும் மோசேவோடும் தாபூர் மலையில் பேசுகிறார் என்றால், புனிதர்களோடு விண்ணகத்தில் பேசுகிறார் என்றால், கல்வாரி மலையிலே கல்வர்களோடு பேச வேண்டும், கல்வர்களோடு அவர் பாடுபட வேண்டும், கல்வரை போல அவரும் இருக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கப்படவில்லை என்றால், அப்படி துன்பப்படவில்லை என்றால் அந்த புனிதர்களுடைய தோழமையில் மோசேவோடு எலியாவோடு அவர் அங்கு விண்ணகத்தில் பேச முடியாத அன்புக்குரியவர்களே. நான்காவதாக, அந்த தாபூர் மலையிலே ஆண்டவர் சொல்கிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்பேன் என்று சொல்லி உரிமை பேச்சை தன் மகனுக்கு தந்தை கடவுள் கொடுக்கிறார் என்றால், அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் சொல்ல வேண்டும், தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த கல்வாரி மலையிலே கடவுளுடைய இறை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றால், அவர் முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால், சரணாகதியாக்கவில்லை என்றால், இங்கு இவர் ஒருபொழுதும் பெருமையாக சொல்ல மாட்டார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுவேன் என்று ஒருபொழுதும் தாபூர் அனுபவத்தை பெற முடியாது. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான். துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, இயலாமைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. இதை தாண்டி தான் கிறிஸ்தவ வாழ்வு உண்டு. அதில் தான் கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துமே தவிர, கடவுளுடைய மகிமை பாடுபடவில்லை என்றால், துன்பப்படவில்லை என்றால், கஷ்டப்படவில்லை என்றால் அது ஒருபொழுதும் மாற்றுக்குரிய மகிமைக்குரிய வாழ்வாக அமைந்து விட முடியாது என்பதைத்தான் இன்றைய தாபூர் மலை அனுபவம் நமக்கு சொல்வதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சிலுவைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. சின்ன சின்ன துன்பங்கள் உண்டு, ஆனால் தளர்ந்து போகாமல் வாழ வேண்டும். கஷ்டங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, ஆனால் கடவுளை விட்டு நாம் விலகி செல்லாமல் வாழ வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்கிறார், துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, சிலுவைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர் உண்டு, ரத்தம் உண்டு, ஆனால் ஆண்டவரோடு ஒப்படைத்து வாழுங்கள். இந்த தவக்காலத்திலே நாம் தொடங்கியிருக்கிற தவக்காலத்துடைய 12வது நாள் இன்று. அன்புக்குரியவர்களே, முதல் நாள் திருநூற்று முதல் அன்று ஏராளமான முடிவுகள் எடுத்திருக்கலாம், ஏராளமான ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம். கஷ்டம்தான் மனித வாழ்வில். கஷ்டமில்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. சிலுவைகள் உண்டு,
ஆனால் எடுத்த முடிவுகளில் பிரமாணிக்கமாக நிற்க வேண்டும். ஆண்டவர் எடுத்த முடிவில் அந்த தாபூர் மலையில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே கல்வாரி மலையில் அந்த முடிவு நிறைவேறுகிறது. எல்லாம் நிறைவேற்று என்று தன் தந்தையிடம் முழுமையாக எடுத்த முடிவில் பிரமாணிக்கமாக இருந்து தன்னை முழுமையாக அந்த கல்வாரி மலையில் ஒப்புக் கொடுக்கிறார் என்றால் அது முழுமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. துன்பங்கள் வழியாக மாற்று உண்டு, வாழ்வு உண்டு, அருள் உண்டு, ஆசீர்வாது என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற வாழ்வதாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்தை துவங்கி 2வது வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே உடைபடுவோம். மனித வாழ்விலே பலவீனங்களை உடைபடுவோம், இயலாமையில் உடைபடுவோம், நம்முடைய ஈகோ உடைபடுவோம், நம்முடைய துன்பங்கள் வழியாக நம்முடைய இயலாமைகள், கஷ்டங்கள், கவலைகள் உடைபடுவோம். நமக்கு பிடித்ததை உடைபடுவோம். யாருக்காக என்றால் நம்முடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல, கடவுளோடு நாம் சென்றடைய வேண்டுகிற கிறிஸ்தவ வாழ்வுக்காக உடைபடுவோம். நாம் கடவுளோடு சென்றடைய வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடைபடுவோம். கடவுளுடைய குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடைபடுவோம். கடவுளுடைய சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் உடைபடுவோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாக உடைபடுகின்ற பொழுது, நம்முடைய உள்ளங்கள் உடைபடுகின்ற பொழுது, உடைபடுகின்ற பொழுது, உடல் உடைபடுகின்ற பொழுது, உணர்வுகள் உடைபடுகின்ற பொழுது அங்கு வாழ்வு உருமாற்றம் அடைகிறது. யாரோடு உருமாற்றம் அடைகிறது? கடவுளோடு உருமாற்றம் அடைகிறது. கடவுளுடன் நாம் சென்றடைகின்ற மக்களாக, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆகவே உடைந்து உடு கொடுப்போம். நாமும் உருமாற்றம் அடைய தெய்வீக திருப்பி ஜெபிப்போம், கடவுளுடன் ஒப்படைப்போம். கிறிஸ்துவ வாழ்விலே நாமும் அவருடைய பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பி ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய எல்லாருடைய செபங்களை ஆண்டவர் பாதம் எடுத்து வைப்போம். இந்த உருமாற்ற தோற்றமாற்ற நாளிலே நம்முடைய உள்ளங்களும் வாழ்வும் தோற்றமடைய, உருமாற்றம் அடைய ஆண்டவருடன் நம்பிக்கையோடு வேண்டுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று துயரோகப்பட்டு இறை மக்களாகி இருக்க அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காகவும் திரு தந்தை லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களுக்காகவும் இறை மக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் என்கின்ற இறை அழைப்பை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகின் பாவத்தை போக்க வந்த கடவுளின் செம்மறாகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருளும் அமைதியும் இந்த உலகிற்கு அனைத்துலக மக்களும் கிடைக்க வேண்டுமென்று உலகாளும் தலைவர்களும்
இந்திய தேசத்தை ஆட்சி புரிவோரும் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களின்படி ஆட்சி புரியவும், மக்கள் யாவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குழந்தை பருவத்திலேயே கைவிடப்பட்டோரும், இளமையில் தம் வாழ்வையும் எதிர்காலத்தையும் தொலைந்தவர்களும், குடும்பத்தில் பாசமின்றி தவிப்போரும், முதுமையில் தனிமைப்படுத்தப்பட்டோரும், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோரும், அனைத்து வகையான விளிம்பு நிலையில் மக்களும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளை என் ஆற்றல் என்கின்ற உத்வேகத்துடன் தொடர்ந்து போராடி வெற்றி வாகை சூட நீர்தாமே துணை புரிய வேண்டுமென்று புனித பத்திரிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம், நிறுவனம், சமுதாயம், பங்கு, திரு அவை என பல்வேறு நிலைகளில் பொறுப்பில் இருப்போர் எந்த ஒரு சூழலிலும் தங்களை முன்னிறுத்த முயலாமல் இறைவனையும் பிறரையும் மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற நற்பண்புடன் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் என்கிற திருப்பாடல் பதிலுரையை உதட்டால் உச்சரிப்பதோடு நில்லாமல் எம் வாழ்விலும் பிரதிபலித்து எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைகளையும் பணிகளையும் சீரிய செம்மனதுடன் உள்ளத்து உவகையுடனும் நிறைவேற்றி எம் இறைப்பற்றையும் பற்றுறுதியையும் வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, புனித பத்திரிசியார் வழியாக எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக பேட சிறுவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் ஆபிரகாமை அழைத்ததைப் போல இதன் பங்கிலே பேட சிறுவர்களாக பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். மறைக்கல்வி பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். பள்ளி படித்திருக்கிற எல்லா பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். 10வது 12வது 11வது தன்னுடைய ஆண்டு தேர்வை இன்னும் ஒரு சில நாட்கள் எழுதியிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தரும்படியாகவும், தைரியத்தை தரும்படியாகவும், ஞானத்தை தரும்படியாகவும், அறிவை தரும்படியாகவும் ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் பயத்தோடு தைரியத்தோடு, பயமில்லாமல் தைரியத்தோடு எதிர்கொண்டு தன்னுடைய தேர்வுகளில் நன்றாக எழுதுகின்ற மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் சக்தியும் தரும்படியாக ஜெபிப்போம். தவ காலத்துடைய 2வது வாரலே நம்முடைய தேவையில்லாத எல்லா இயலாமைகளை, குற்றம் குறைகளை உடைத்து ஆண்டவரை போல உருமாற்றம் அடைய, தோற்றமாற்றம் அடைய, வாழ்விலே புதிய மனிதர்களாக வாழ சக்தியும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உருவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தந்த
வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவு போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டு வருவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிப்பிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மினாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தமது சாவை செல்லுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்களும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாற்றுக்கு தாம் வந்து சேர வேண்டும் என அவன் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணரசோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை, ஆராதிக்கின்றோம். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்க துணைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றொல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். தாபூர் மலையிலே இறை வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி, நான் இதோ பாடுபட போகிறேன், தன்னை முழுமையாக ஒப்படைக்கப் போகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தி உன்னதமான தேவன் நம்மையும் உடைபட உருபெற தோற்றம் பெற இன்றைக்கு அழைப்பெடுக்கின்றார். இவருடைய செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திருத்தலை காத்து முடிவில்லா நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிரா இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றால் என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என்
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் விழாவில் நின்று விழுந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்ந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்திலும் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை. தாயாம் திருவையை சிறப்பித்து மகிழ்ந்ததாகவே இந்த திருவழிபாட்டை வழிநடத்திய அன்பிய குடும்பங்களுக்கு, அன்பித்தாருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நாளை 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மரித்த ஆன்மாக்களுக்கான திருப்பலி கல்லறை தோட்டத்தில் நடைபெறும். 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு அருள்பணி பிரிட்டோ அடிகளார் தலைமையில் ஜெபமாலை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு எண்ணெய் பூசுதல் மற்றும் அந்தோணியாருடைய தேர்பவனி நடைபெறும். 4ஆம் தேதி மாதத்தின் முதல் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அருள்பணி புஷ்பராஜ் அடிகளார் தலைமையில் ஜெபமாலை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு எண்ணெய் பூசுதல் மற்றும் புனித பத்திரிசாருடைய தேர்பவனி நடைபெறும். 6ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் 11 மணிக்கு தமிழ் திருப்பலியும் நோயாளிகளுக்கான சிறப்பு மந்திரிப்பும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அருள்பணி பிரிட்டோ அடிகளார் தலைமையில் திருச்சிலுவை பாதை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு எண்ணெய் பூசல் மற்றும் திருதி ஆண்டவருடைய தேர்பவனி நடைபெறும். 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு அருள்பணி சார்ல்ஸ் அடிகளார் தலைமையில் ஜெபமாலை, நற்செய்தி பகிர்வு, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி, திரு எண்ணெய் பூசுதல் மற்றும் அன்னை மரியாளுடைய தேர்பவனி நடைபெறும். 7ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று உபகார அன்னை ஆலயத்தில் அன்னை மரியாளுடைய தேர்பவனியும் திருப்பலியும் நடைபெறும். தவக்கால ஒரு நாள் திரு யாத்திரை நம் பங்கில் இருந்து மார்ச் 8ஆம் தேதி பாண்டிச்சேரி செல்கிறோம். புனித கார்மேல் அன்னை ஆலய திருத்தலம் கோவலம், புனித லூர்து அன்னை திருத்தலம் வில்லியனூர், புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அரியாங்குப்பம், திருதி ஆண்டவர் பேராலயம் பாண்டிச்சேரி, மேலுமாக அமல அன்னை ஆலயம் கத்திற்றல் பாண்டிச்சேரி. காலை 7 மணிக்கு பேருந்துகள் புறப்படும். காலை மற்றும் மதிய உணவுகள் நீங்களே கொண்டு வர வேண்டும். ஒரு நபருக்கு 480. மாலை 3 மணிக்கு அமலன்னை ஆலயம் கத்திற்றலில் திருப்பலி நடைபெறும். மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் இளையோருக்கு கட்டணம் இல்லை. மறைக்கல்வி பிள்ளைகள் வர இருப்பவர்கள் உங்களுடைய மறைக்கல்வி அட்டைகளை கொண்டு வந்து உதவி பங்குத்தலிடம் சமர்ப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் பங்கை சார்ந்தவர்கள் மட்டும் திரு ஆத்தில் வர அனுமதி இருக்கப்படும். பங்கு ஆலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அன்பிய பொறுப்பாளரிடம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி குழந்தைகள் தங்கள் மறைக்கல்வி அட்டைகளை உதவி பங்குத்தலில் கொண்டு வந்து சேர்ந்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த வாரம் நம்முடைய மறை வட்டத்தின் சார்பாக பீட சிறுவர்களுடைய பேரணி நடத்தப்பட்டது. அந்த பீட சிறு பேரணியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நம்முடைய ஆலயம் பெற்று முதல் பரிசுகளை பெற்றிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவப்படுத்துவோம். ஆகவே கடந்த வாரத்திலே பீட சிறுவர்கள் போட்டிகளை கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளும் முன்வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வின்சி பீட சிறுவர்கள் யாராவது இருந்தால் வின்சி, சாரா ரோஸ்பெல், மரிய ஜான் ஆண்டனி, எஃப்ரென். வின்சி இருக்கீங்களா? வின்சி, சாரா ரோஸ்பெல், மரிய ஜான் ஆண்டனி, எஃப்ரென் ஆண்டன், ஜோவின் ஆண்டன், ஜெஃப்ரி, விதாத், சுஜிதா, சைந்தவி, மேக்ரீனா மேரி, லிவியா, ஜாஸ்மின், சாதனா, நான்சி, வெரோனிகா, மாஸ்லினா, ஹாரிஷ், ஃபெலிஷியா, ஐரின் ஃபெலிஷியா, ரின்னு ஜான், அத்வைத், நட்டாஷா,
தானியா ஜோஷி, ஹன்சி. பிடி சிறுவர்கள் மிக விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜோவின், எஃப்ரன், விதாத், விதாத், we don't have time, give fast. Take afterwards. Pushparaj, give fast. Come center, Pushparaj, come center. Hey, come. என்னுடைய சகோதர சூழலே, நம் மறை மாவட்டத்திலே 11 பங்குகள் இருக்கிறது. 11 பங்குகள் இருந்து நம்முடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் பட்டத்தை இந்த ஆண்டு 2020 ஆண்டிற்கான ஒட்டுமொத்த பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நம் பாசமிகு பங்கு தந்தை பால் ஜான் ஜிஆர் சார்பாக நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துவோம், நன்றி சொல்வோம். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லா பிள்ளைங்க வாங்க, எல்லாரும் முன்பாக வாருங்கள். ஃபர்ஸ்ட் வாங்க, மேலே வாங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வின் பங்கு பெற அல்குன்னி மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறைய நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்துதலுக்கு தமிழ் வெளிப்படுத்தி அந்த மாட்சிமிகு அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதே மகிழ்வோடு வந்தடைவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்விலும் தோற்றமாறுகின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை
கலங்களின் தாரகையே துலங்கிடும் மணியே கலங்குவதே காத்திடுவாய் தாயே கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே துலங்கிடும் மணியே கலங்குவதே காத்திடுவாய் தாயே மோதர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளி தாரகையே மாதர்களின் மாதிரியே மாயிருளில் ஒளி தாரகையே மாதரசியே மன ஒளி தாராய் மாசகர செய்வாய் கலங்கரை தீபமே கலங்கரை தாரகையே துலங்கிடும் மணியே கலங்குவதே காத்திடுவாய் தாயே. நமது திருத்தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய கன்னி மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்ரீசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருவிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.